புதுசா வர இருக்கிற டைனமைட் பென்டன் காமிக்ஸோட சில இன்ட்ரெஸ்டிங்கான பேஜஸை அந்த காமிக் புக் ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் டைமா வில் கேக்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜஸ்ல என்னென்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இந்த ஸ்டோரி போக போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணப்பட்ட பேஜ் இதுதான். ஏதோ ஸ்பேஸ் ஷிப் மாதிரியான ஒரு செட்டப் காமிச்சிருக்காங்க. அதுல ஓரமா பல்கா ஒருத்தர் நிக்கிறாரு. அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அதுதாங்க நம்ம வில் கேக்ஸ். ஒரு அல்டிமேட்டான லுக். பட் நம்ம சீரீஸ்ல பார்த்த லுக்ல இருந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லுக் தான் கொடுத்திருக்காங்க. ஃபேஸை தெளிவா காமிக்கல. பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவரோட டென்டகல்ஸ் தெளிவா தெரியுது. லுக் எல்லாம் ஓகே தான், பட் அவர் கொஞ்சம் குள்ளமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பேஜ் கேப்ஷன்ல #1ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபெஸ்ட் பேஜா இருக்கணும். ஏன்னா பென்டன் கார்ட்டூனோட ஃபெஸ்ட் சீனும் இதுதான். ஜைலின் ஆம்னிட்ரிக்ஸை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வில் கேக்ஸ் அவங்கள அவரோட ஸ்பேஸ் ஷிப் மூலமா சேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. இதுல அந்த அட்டாக் பண்ற சீனையும் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் வில் கேக்ஸோட ஷிப்பும் டேமேஜ் ஆகி வில் கேக்ஸுக்கும் ரொம்பவே அடிபட்டு பீஸா ஆகியிருப்பாரு. அடுத்து ரெண்டாவதா காமிக்கப்பட்ட பேஜ் இதுதான். இதுல பென் ஒரு கரடியை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த கரடி ஏதோ சைபோக் மாதிரி இருக்கு. இதே கரடியோட இமேஜை இதுக்கு முன்னாடியும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வில்லன்னா அது டாக்டர் எனிமோ தான். பட் எனிமோ அனிமல்ஸோட டிஎன்ஏ மியூட்டேட் தான் பண்ணுவாரு. அவர் எந்த இடத்துலயுமே சைபோக் மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி நாம பார்த்துருக்க மாட்டோம். இந்த சீன் நடக்கிற பிளேஸ் ஒரு காடு மாதிரி காமிச்சிருக்காங்க. அதோட பென் தனியா இருக்காரு. ஸோ இது வில் கேக்ஸோட ஏதாவது ஒரு ரோபோட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்னிட்ரிக்ஸால இந்த கரடிக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு கூட சொல்லப்படலாம். இந்த சீன்ல பென்னோட கையில ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பென் அவரோட ஆம்னிட்ரிக்ஸை பார்த்து நடந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த கரடி கூட தான் ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த கரடி பத்தி உங்ககிட்ட ஏதாவது தியரி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூணாவது காட்டப்பட்ட பேஜ் இதுதான். இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பென்னுக்கு 3 கை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பென் கையை அந்த மாதிரி மூவ் பண்றாருங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். இல்லனா ஃபோர் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். இதுதான் பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்கிற சீனா இருக்கணும். ஏன்னா பென் அந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்து பயப்படுறாரு. அடுத்ததா எல்லா இமேஜ்லயுமே மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல சுத்தி வளைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பேஜ்ல ஆம்னிட்ரிக்ஸ் விழுறத மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் அவதானிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இந்த டைம் பென் இங்க இருப்பாரான்னு தெரியல. மேபி பென் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா கூட வந்திருக்கலாம். அப்படி பென் அங்க இருந்தா பென்னுக்கும் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸுக்கும் ஃபைட் வர மாதிரி கூட காமிக்கலாம். இந்த 3 பேஜஸும் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த 3 பேஜஸை நானும் இன்ஸ்டால ரீஷேர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த காமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லைக்கை தட்டி காமிங்க. உங்களுக்கும் இந்த பேஜஸ் ரிலேட்டடா ஏதாவது தியரிஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.